Hi viewers, welcome to Bright Your Life Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது PGTRB Physics Unit 2 Probability and Theory of Errors. லாஸ்ட் வீடியோவில் நம்ம Mathematical Physics ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த யூனிட்டில் நம்ம Probability and Theory of Errors ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டினா என்னன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. அந்த மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷனை ப்ரியாரி ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ப்ராபபிலிட்டினா சான்சஸ் ஆஃப் அக்கரிங். அது நடக்கிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது, வாய்ப்பு, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு எவ்வளோ இருக்குது, அதுதான் வந்து ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கேசஸ் இன் விச் ஈவெண்ட் அக்கர்ஸ் டிவைட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் த கேசஸ். இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் எத்தனை இருக்குது, அதில் எத்தனை கேஸ் வந்து நடக்க போகுது, இதுதான் வந்து ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு காயின் இருக்குது. அந்த காயினில் எத்தனை சைட்ஸ் இருக்குது, 2 சைட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோட்டலாக இருக்குது, 2 சைட்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் கேசஸ் இன் விச் ஈவெண்ட் அக்கர்ஸ், இதில் ஹெட்டு எத்தனை தடவை வரும், ஹெட்டு வந்து ஒரு தடவை வரும், டெய்ல் வந்து ஒரு தடவை வரும், ஹெட்டு வந்து ஒரு தடவை வருது. சரிங்களா? அப்போது ஹெட்டு ஒரு தடவை வருதுன்னா அப்போது 1/2 தான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட். இது எதோட சான்ஸு, ஹெட்டு வரத்துக்கு ஒரு காயினை சுண்டி விட்டோன்னா ஹெட்டு வரத்துக்கு என்ன சான்ஸ் இருக்குது, 1/2 டைம்ஸ் சான்ஸ் இருக்குது. அதுதான் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதுக்கு எவ்வளோ வந்து சான்ஸ் இருக்குது நடக்கிறதுக்கு, அதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட். பி வந்து சான்சஸ் ஆஃப் அக்கரிங். அந்த ஈவெண்ட் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா பி, அந்த ஈவெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா கியூ. இப்போ நோட் பார்த்துக்கலாம். மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் ஹோல்ட்ஸ் இஃப் ஆல் கேசஸ் ஈக்குவலி லைக்லி, நாட் ஹோல்ட் இஃப் எனி கேஸ் பையஸ்ட். இப்போது அந்த கேசஸ்லாம் நடக்குது, அந்த கேசஸ் எல்லாமே ஈக்குவல் சான்சஸாக இருந்தால் தான் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் வந்து ஹோல்ட் ஆகும். இல்லைனா வந்து இந்த டெஃபினிஷன் வந்து ஹோல்ட் ஆகாது. அதுக்கடுத்து பாருங்கள், நாட் ஹோல்ட் வென் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் இஸ் ஃபைனட். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் வந்து ஃபைனட்டாக இருந்தாலும் இந்த மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன் ஹோல்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த ரேஷ்னல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்னன்னா ரேஷ்னல் நம்பர் ப்ராபபிலிட்டிக்கு வந்து ரேஷ்னல் நம்பர் வந்து 0வாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன் பார்த்தோம். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஃபினேஷன் பார்க்கலாம். இதை வந்து எம்பிரிக்கல் ஆர் போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P இஸ் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி m/n. ஸோ இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. இதை பார்த்தீங்கன்னா இந்த எம்ன்றது வந்து ஈவெண்ட் எத்தனை தடவை நடக்குது, ஈவெண்ட் வந்து எத்தனை m டைம்ஸ் நடக்குது, டிவைடட் பை ட்ரையல்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் என்னன்றது தான் n, ஈவெண்ட் எத்தனை டைம்ஸ் நடக்குதுன்றது தான் m. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா, P ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கேசஸ் இன் விச் ஈவெண்ட் அக்கர்ஸ் டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுவும் இதுவும் அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக தான் இருக்குது, ஆனால் டேர்ம்ஸ் தான் மாதிரி இருக்குது, மற்றபடி அதுவும் இதுவும் டெஃபினேஷன் சேமாக தான் இருக்குது. இதில் நோட் என்னென்னு கொடுத்துருக்கு பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் வந்து 0 to 1 தான் இருக்கணும். அதாவது 0வாக இருக்கலாம், இல்லை 0.1, 0.2, 0.3லேருந்து 1 வரைக்கும் தான் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே 1க்கு மேலே போகக்கூடாது, அதே மாதிரி 0 கீழே நெகட்டிவாக இருக்கக்கூடாது. 0லேருந்து 1க்குள்ள தான் இருக்கணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இம்பாசிபிள் ஈவெண்ட்டாக இருந்ததுன்னா அது 0வாக தான் இருக்கணும். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷுவர் ஈவெண்ட்டாக இருந்ததுன்னா அது 1ஆக தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்னென்னு பார்க்கலாம். இது எப்படி டினோட் பண்ணணும்னா P ஆஃப் B/Aன்னு டினோட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் அக்கரிங் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் ஈவெண்ட். இப்போ ஒரு ப்ராபபிலிட்டி நம்ம பார்க்க போகிறோம்னா, ஸோ இதோட ஈவெண்ட்டை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இதுக்கு பிஃபோராக என்ன ஈவெண்ட் நடந்திருக்கோ அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஈவெண்ட்டை வந்து கேல்குலேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு பேக்குள்ளே ரெட், ப்ளூ, க்ரீன் மார்பிள்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ மார்பிள் ஒன்று எடுக்கிறோம், ஓகேங்களா. ஸோ அதோட ப்ராபபிலிட்டி எப்படி ரைட் பண்ணுவோம், 1/3ன்னு எழுதுவோம்.
டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் 3, இதில் ப்ளூ வந்து 1 இருக்கனால 1/3. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி நம்ம பார்க்குறது. இதே செகண்ட் சான்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? அடுத்தது ரெட் இருக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு 1/2 சான்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ளூ எடுத்துட்டோம். ஸோ அந்த பேக்லேருந்து ப்ளூ எடுத்ததுனால ரிமைனிங் வந்து ரெட்டும் க்ரீனும் தான் இருக்கும். ஸோ ரெட்டும் க்ரீனும் இருக்கிறதுனால அதோட சான்ஸு 1/2 ஆகிடுது. ஸோ 1/3 இன்ட்டு 1/2 இதுதான் வந்து ரெட் மார்பிளோட சான்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். சாம்பிள் ஸ்பேஸு செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். இப்போது 2 டைஸ் இருக்குன்னா அந்த 2 டைஸை நம்ம த்ரோ பண்ணும்போது எவ்வளோ ஈக்குவலி லைக்லி கேசஸ் நடக்கும்? ஆக்சுவலி 36 கேசஸ் நடக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைஸில் 6 கேசஸ், செகண்ட் டைஸில் 6 கேசஸ். ஸோ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் பார்த்திங்கன்னா 36 கேசஸ் நடக்கும். அப்போது சாம்பிள் ஸ்பேஸோட கேசஸ்ஸு இந்த டைஸுக்கு பார்த்திங்கன்னா 36 கேசஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து 36. நெக்ஸ்ட் ஒன் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா இப்போது 2-3 ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த ஈவெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. எல்லாமே ஒரே டைமில் நடக்காது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரே டைமில் நடக்கலைன்னா அதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். சரி, இப்போ சிம்பிள்ஸ் ரெப்ரசன்டேஷன்லாம் பார்க்கலாம். இப்போ பி ஆஃப் ஏன்னு இருந்ததுன்னா என்ன மீனிங்னா ஏ ஈவெண்ட் அக்கர் ஆகுது, அதுதான் பி ஆஃப் ஏ. இப்போ பி ஆஃப் ஏ பார்னா ஏ ஈவெண்ட் அக்கர் ஆகலை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னா அட்லீஸ்ட் எனி ஒன் ஆஃப் த ஈவெண்ட் வந்து அக்கர் ஆகும். அதுக்கு அடுத்தது பி ஆஃப் ஏ டாட் பின்னா போத் ரெண்டுமே நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது பி ஆஃப் ஏ பை பின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் கண்டிஷ்னல் ப்ராபபிலிட்டி. முன்னாடி நடந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இப்போ செகண்ட் ஈவெண்ட் வந்து அக்கர் ஆச்சுன்னா அதுதான் கண்டிஷ்னல் ப்ராபபிலிட்டி. இப்போ காம்பவுண்ட் ஈவெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஆல்ரெடி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் பார்த்தோம். அந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா 2 ஈவெண்ட் நடந்ததுன்னா அந்த 2 ஈவெண்ட் ஒன்றுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். இதே காம்பவுண்ட் ஈவெண்ட்னா 2 ஈவெண்ட் அதுக்கு மேலே ஈவெண்ட் நடந்ததுன்னா ஹேவ் கனெக்ஷன் வித் ஈச் அதர், ஒன்றோட ஒன்று கனெக்ஷன் இருக்கும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா சைமல்டேனியஸாக அக்கர் ஆகாது. காம்பவுண்ட் ஈவெண்ட்னா ஒன்றுக்கு ஒன்று நடக்கும்போது கனெக்ஷன் இருக்கும். அதுதான் வந்து காம்பவுண்ட் ஈவெண்ட். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் ஏ பை பி. அப்படி இல்லைன்னா பி ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி. இதுதான் வந்து காம்பவுண்ட் ஈவெண்ட். நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். பி ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 1. P-என்றது success, Q-என்றது failure. P plus Q is equal to 1. Next one, P of A plus P of A bar. A bar na அது நடக்கல. P of A na chance to happen. P of A bar na not happen. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கணும். இப்போ P of A மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும்? P of A is equal to 1 minus P of A bar. Next, third formula பார்த்தீங்கன்னா P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. இது வந்து P of A union Bக்கு. இப்போது ஏவும் பிவும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்ததுன்னா இந்த வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஸோ இந்த வேல்யூ 0 ஆகிடுச்சுன்னா அப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா P of A union B is equal to
P of A plus P of B மட்டும் வரும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஃபார்முலா பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா P of A bar intersection B இருந்ததுன்னா P of B minus P of A intersection B. Next, fifth formula P of A intersection B bar இருந்ததுன்னா P of A minus P of A intersection B. Next formula பார்க்கலாம். P of A union B bar dash இருந்ததுன்னா P of A dash intersection B dash. Next formula P of A union B whole bar இருந்ததுன்னா P of A bar intersection B bar. Next formula P of A bar intersection B bar இருந்ததுன்னா P of A union B the whole bar. Next formula பார்த்தீங்கன்னா Aவும் Bயும் இண்டிபெண்டண்ட்டாக இருந்ததுன்னா ஏயும் பியும் இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருந்ததுன்னா அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P of A intersection B is equal to P of A into P of B. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு P of இதே இண்டிபெண்ட்டாக இருந்ததுன்னா இது எப்படி எழுதலாம்னா A bar B is equal to P of A. இதே B bar Aவா இருந்ததுன்னா is equal to P of B. இந்த வீடியோவில் நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்.